கிருஷ்ணகிரியில் பாஜக பட்டியலணி சார்பாக திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அருகே அண்ணா சிலை முன்பு பாஜக பட்டியலின அணி சார்பாக திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பட்டியல் பழங்குடியின மக்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகள், அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மற்றும் நலத்திட்ட உதவிகளை மற்ற திட்டங்களுக்கு திசை திருப்பியுள்ளதாகவும், இடஒதுக்கீட்டு உரிமைகளை மதிக்காமல் ஆட்சி நடத்துவதாகவும் திமுக அரசை கண்டித்து பட்டியல் அணி சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் பட்டியலின அணி மாவட்ட தலைவர் சண்முகம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தலைவர் கவியரசு, மகளிர் அணி தலைவிகளான சிலம்பொழி, சரண்யா, விமலா உட்பட பாஜகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் மட்டுமின்றி கூட்டணி கட்சிகளான அதிமுக, பாமக நிர்வாகிகள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். போராட்டத்தின் போது திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. கிருஷ்ணகிரி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மகளிர் உரிமை தொகைக்கும் எங்கள் பணமா தேர்தல் வெற்றி பெறுவதற்காக எங்கள் பணம் தான் லஞ்ச பணமா எங்கள் குடிக்க வைத்தாய் பட்டியலின மக்களை நாள்தோறும் குடிக்க வைத்தாய். நாதி இல்லை டாஸ்மாக் அரசே போதையில் குடித்துவிட்டு கிடக்க வைத்தாய். கூட்டமா பாதுகாப்பில்லை பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பில்லை. திமுக ஸ்டாலின் ஆட்சியிலே பாதுகாப்பில்லை. நீதியா பட்டியலின மக்களை எங்கள் நிதியை கொள்ளையடிக்கும் திமுக அரசே பதிலை சொல். பட்டியல் சமூக மக்கள் எல்லாம் மாசம் தேர்தல் வருது. அதுல நாங்க பார்க்கிறோம் பாஜகவின் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். பாஜகவின் போராட்டம் வெல்லட்டும். பணம் கருணாநிதி குடும்பம் முழுக்க ஓடுது. மக்கள் இங்கே சாகரா. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு. போச்சு. ஆட்சியா நடத்துற ஸ்டாலினே, சர்வாதிகார ஸ்டாலினே, நீதி இல்லை இந்தியாவிலே மோசமான